வணக்கம். ஸ்டார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கௌஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம சம்பு கான்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒர்க்கு நடக்குது. சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் அந்த பிசிசியும் போட்டுட்டோம். அந்த சைட்டுக்கு பிசிசி இந்த வாட்டி எப்படி போட்டிருக்கோம்னா கான்கிரீட் மாதிரியே போட்டுட்டோம். கான்கிரீட் போடுறோம் அதே மாதிரி. ஏன்னா பிசிசியில் அண்டுலேஷன் நிறையா வருது. பீம் உட்காரும் போது சரியாக ஃப்ளாட்டாக உட்கார மாட்டேங்குதுன்னு இந்த வாட்டி பிசிசிக்கு கான்கிரீட்டே போட்டுட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த சம்பு சைஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு 3 மீட்டர் ஆல் 3 பண்ணியிருக்கோம். எப்போவுமே சம்பு ஸ்கொயராக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்காக இதை 3 மீட்டர் பை 3 மீட்டர் பை 3 மீட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். எப்பவும் சம்பு உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் போடணும். போர் எங்கே வருதோ அங்கேயே போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ நீங்கள் அவுட்டர்லலாம் பண்ணுறீங்க. இப்போ செப்டிக் டேங்க் இது வரணும்னா செப்டிக் டேங்க்லேருந்து குறைஞ்சது ஒரு 10 அடி 8 அடி தூரம் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது கான்க்ரீட்டில் பண்ணுறது நல்லது. செப்டிக் டேங்க் பக்கத்துலலாம் நீங்கள் சம்பு போடுறதா இருந்தால் சீப்பேஜ் வராமல் இருக்கும். பிரிக் ஒர்க்கில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக அதனுடைய சந்தை அடைச்சி பக்காவாக பூசி வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்லாம் வச்சு கரெக்டாக பூசணும். இப்போ நம்ம வேலை சைட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கான்க்ரீட்டு சாண்டு சாயில்னால ஃபுல்லாகவே 9 இன்ச்சு கான்க்ரீட் பண்ணியிருக்கோம். கான்கிரீட் மிக்சிங் ரேஷியோவும் M20 கிரேடில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பு அதாவது கீழே நம்ம 11 ஃபீட் நோண்டிட்டு அதுக்கப்புறம் பிசிசி போட்டிருக்கோம். பிசிசியினுடைய மிக்சிங் ரேஷியோ 1:3:6. அதாவது சிமெண்ட் ஒரு குவான்டிட்டினா சாண்டு 3 குவான்டிட்டி, ஜல்லி 6 மடங்கு போடணும். அதை போட்டு ரெடி பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் மேட்டு வைக்கணும். மேட்டு 10 mm பண்ணுறோம். 8 mm கிராஸ் பார் வரும். 6 inches ஸ்பேன் வருது. இங்கே டபுள் மேட்டு போட்டிருக்கோம். அதை நீங்கள் கவர் பிளாக் மேலே மேட்டை வச்சு அதுக்கு மேலே திருப்பி கான்கிரீட்டை போட்டு அந்த ராட்லலாம் கிங் பண்ணியிருக்கணும். நீங்கள் 7-8 இன்ச்சஸ்க்கு கிங் பண்ணால் தான் மேலே அந்த சைடு கம்பி கட்டும் போது நம்ம அது கூட லேப்பிங் பண்ணி வர முடியும். அட்லீஸ்ட் 1 ஃபீட் வைக்கிறது ரொம்ப நல்லது கிங் பண்ணுறது. இப்போ நம்ம டபுள் மேட் வைக்கும் போது 3 இன்ச்சுக்கு மேலே திருப்பி இன்னொரு மேட்டை வச்சு அதுக்கு மேலே 1 இன்ச்சு கான்கிரீட் வந்தால் அப்போ கான்கிரீட் ஒரு 5 இன்ச்சஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இது ஃபுல்லாகவே மேட்டு சைடு ஃபுல்லாக கட்டி கூடவே நீங்கள் அந்த படிங்களும் கட்டிட்டு வந்துடணும். ஒரு 1.5 அடிக்கு ஒரு கால் வைக்கிறது மிதின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் கான்கிரீட் பண்ணும்போது நீங்கள் மிக்சிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ M20 கிரேடுக்கு 1:1.5:6 பண்ணுறோம். 1.5:3 பண்ணுறோம். அதாவது இது M20 கிரேடு. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 1.5 மூட்டை சாண்டு 3 மூட்டை முக்கால் ஜல்லி கணக்கு போட்டிருக்கோம். இந்த சம்பு ஒர்க்கு நல்ல முறையில் வந்திருக்கு பக்காவாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கான்கிரீட்டு கலக்கும் போது நீங்கள் அதில் ஒரு 200 ml நம்ம இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் இதை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலு அது உங்களுக்கு சீப்பேஜ் அரெஸ்ட் பண்ணும். மெயினாக இந்த கான்கிரீட் ஒர்க் முடிஞ்சோன்னே ஒரு 4 நாள் தொடர்ந்து க்யூரிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் தண்ணி நிற்க வைங்க. ஏதோ தண்ணி லெவல் குறையிற மாதிரி இருந்தால் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். நம்மளது அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே வைப்ரேட்டர்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோவை பார்த்தாவே புரியும். டீட்டெயில்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.